ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஐம் சாரி ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீயோட பார்ட் 2, அதை ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததுன்னா, லைக் நீங்கள் வந்து ஜிம்மினோட கம்பெனி, அதாவது ஜங்குக்கோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டு இப்போ ஜிமின் கூட தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே அவர் வந்து சாரி என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுக்கு ஜங்குக் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடுது. அப்புறம் நீங்கள் லைக் போய் சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் லைக் கொஞ்ச நாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அப்புறம் பார்த்தா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது மயங்கி வந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒயன் ஒயன் ஹேய் ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே மயங்கினவங்க தான், நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் ஜிமின் அப்போ தான் அந்த வழியால் க்ராஸ் பண்ணியிருப்பான். ஜேகே உங்களை வெளியில் அப்படியே எலவேட்டர் இருக்குல்ல, அதில் கூட்டு போகிறத பார்க்குறான். என்ன அது ஒயன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி வரான். அதுக்குள்ளே எலவேட்டர் மூடிடுச்சு. ஸோ ஜேகே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவனோட காரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்து ஜிமின் என்னாச்சுன்னு தெரில உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்காரு. ஸோ 2 பேருமே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுங்க. அப்போ லைக் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு லைக் ரூம் வெளில நின்றுட்டுருக்குறாரு ஜேகே. கடவுளே எதுவும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, ப்ளீஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. லைக் ஜிமின் அப்போ தான் வரும்போது இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். எதுக்கு இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஒயனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒயன் என்னாச்சுன்னு தெரில, அவள் மயங்கி விழுந்துட்டா, அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாரு. ஓ சரி சார். ஆமாம் நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டோன்னே, சார் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வராரு. அப்போது நர்ஸ் வந்துடுறாங்க. சார் நீங்கள் இதில் யார் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறதுக்குள்ளே ஜேகே வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கு பெரிய ஷாக். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஹஸ்பண்ட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் எதுவுமே பேசலை. அப்படியே அவர் என்னமோ லைக் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். வாட், ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு ஜேகே ஷாக்காக, ஜிமின் வாட் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாகிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜேகே வந்து வேகமாக ஹக் பண்ணிக்கிறான். சார் சார் ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு குதிச்சிக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ஜிமின் விட்றா. சார் சார் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு இப்போது லைக் பறக்கணும் போல் தோணுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக இருக்கான். ஏய் ஒரு நிமிஷம் இரு ஜிமின், ஒரு நிமிஷம் இரு. அதுக்கப்புறம் ஜிமின் குதிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. எதுக்கு நீ சந்தோஷப்படுற, பயன் உனக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்குறாரு. சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், வயனோட ஒய்ஃப். ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. வாட், ஒய்ஃபா, என்கிட்ட ஏன் சொல்ல? சார் ஆக்சுவலாக அவள் இங்கே சுயமாக வேலை வேணும்னு சொல்லிட்டு அவள் தான் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்ல வேணாம்னு சொன்னான், அதனால் இப்படி வச்சுக்கிட்டோம், மற்றபடி எதுவுமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஜிமின் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சட்டையை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. ஜிமின் சார் கையெடுங்க, எதுக்கு நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன். வாங்கிட்ட நீங்கள் என்னமோ தெரிஞ்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னை மன்னிச்சிரு, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா டார்ச்சர் பண்ணதான் சொல்கிறாங்க. இப்போது இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யார் சார் வாயனுக்கு அப்படின்ற மாதிரி லைக் மிரட்டி கேட்குறான். ஜேகேக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, அப்படியே அமைதியாயிட்டான். சார் சொல்லுங்கள், எனக்கு உண்மை தெரிஞ்சாக்கணும், வாயன் உங்களுக்கு யார்? அதுக்கப்புறம் ஜேகே ரொம்ப அப்படியே அமைதியாயிட்டு, வாயன் என்னோட ஒய்ஃப். ஜிமின்
அவ்வளோதான், ஸ்டன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. வாட்? எஸ், ஷீ இஸ் மை ஒய்ஃப். லைக் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நினச்சின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்பவே லைக் டார்ச்சர் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை ரோட்டில் தான் பார்த்துருப்பாரு. பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ உங்களை வந்து டேரெக்டாக வந்து வீட்டில் வந்து கேட்டார். இன்றைக்கி கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே மேரேஜுன்ற மாதிரி எல்லா இதுவும் நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஒயின் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து பேசிட்டு போயிருப்பார். உங்களுக்கு எவ்வளோ நகை, எவ்வளோ பணம், காரு, பங்களா என்ன வேணும் கேளுங்க, பட் ஐ வாண்ட் ஒயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். உங்கள் வீட்டில் கேட்டோன்னா அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, பொண்ணுக்காக இவ்வளோ செய்கிறாரு, அப்போ பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க உங்களை, ப்ளீஸ் ஒயின் கல்யாணம் பண்ணிக்கூடா, உங்கள் லைஃப் அவ்வளோ நல்லாயிருக்கும், அவர் அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் தெரியுமா, அவர்கிட்ட இல்லாத காசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு என் லைஃப்பை வாழ விடுங்க, பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. ஐ டோன்ட் லைக் திஸ் மேரேஜ், ஐ டோன்ட் லைக் ஹிம். எவ்வளோ திமிரால் பேசுகிறான்னு தெரியும்ல உங்களுக்கு, ப்ளீஸ் டேட் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, அவ்வளோதான், நாங்கள் பண்ணலனாலும் அவர் நாளைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணுறவாரு. டேட் என்ன எப்படி பேசுகிறீங்க, எனக்கு இந்த மேரேஜே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அழுகுறீங்க, பிகாஸ் யூ லவ் சம் ஒன். ஜிமன், நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அவன் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ப்ரப்போசல் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் எவ்வளவோ தடுத்து பார்க்குறீங்க, பட் நோ யூஸ். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு உங்கள் விருப்பமே இல்லாமல் ஜேகே கூட கல்யாணம் ஆகுது. ஸோ நீங்கள் விருப்பமே இல்லாமல் தான் இது எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்லேயும் போயிடுங்க. ஸோ டே நைட் ஆகுது, ரொம்பவே கடுப்பாக உட்காந்துருக்கீங்க, ஏன்டா இந்த மேரேஜ் நடக்குது, இப்போது என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதாக இருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் நடந்தது எதுவுமே ஜிம்முக்கு தெரியாது, பிகாஸ் உங்கள் ஃபோனை உங்கள் பேரண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே வரான், நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு சாரீ கட்டினீங்கள அதோடையே அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்ன பொண்டாட்டி, இன்னும் ட்ரெஸ்ஸை மாற்றலையா? நீ மாற்றுவியா இல்லை நான் மாற்றி விடணுமா சொல்லு, அதையும் செய்கிறேன், இல்லை டைரெக்டாக மார்னிங் 2 பேரும் மாற்றிக்கலாமா அப்படின்றா. ஷட்டப், எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ கோவமாக கத்துறீங்க. பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட இதை விட பேசுவேன். நான் உங்கள் ஒய்ஃபு நானே சொல்லவே இல்லை, நீ ஏண்டி சொல்லணும்? அதுதான் அந்த ஓத்தில் 2 பேருமே எடுத்துக்கிட்டோமே, இப்போ நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ தான் என் ஒய்ஃப், ஓகே? அப்போது உன் மேலே ஃபுல் ரைட்ஸாக எனக்கு இருக்குது. இங்கே வா, நீ கழட்டுறியா இல்லை நான் கழட்டவா அப்படின்றா. நீ எடுத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை தள்ளி விடுறீங்க. ஏய் மூடுறி, என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நினச்சியா? இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், எனக்கு இந்த லவ்வு கருமாந்திரத்துலாம் ஒரு இதுவும் கிடையாது, ஓகேவா? எனக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணால் ஒரு பொண்ணு வேணும், அதுவும் நல்ல பொண்ணாக வேணும், அதனால தான் உன்னை மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணேன், புரியுதா? மற்றபடி அஃபெக்ஷன், லவ், எனக்கு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றா. எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தோணுது, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மனுஷன்தான், மனுஷன் மட்டும் இல்லை, உன் புருஷன், புரியுதா? இனிமேலும் நான் என்ன சொல்கிறேனோ என்ன செய்கிறேனோ எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுற, ஆமாம் ஆமான்னு மட்டுமே தலையாட்டுற அப்படின்றான். சே, உன்னை எப்படியோ நினச்சேன், உன்கிட்ட புரிய வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது உன்கிட்ட. உனக்கு தெரியுமா, நான் வேற ஒருத்தன் லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. அவனுக்கு நான் எந்த பதில் சொல்கிறதுனே தெரில, அவன் நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். அது முன்னாடி நேத்தி வரைக்கும் இன்றைக்கி என் பொண்டாட்டி என்னை மட்டும்தான் லவ் பண்ணோம், புரியுதா? என்னை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அவன் கூடலாம் படுத்துடல அப்படின்ற மாதிரி கேட்குறான். சீ, உன்ன மாதிரி கேவலமானவன் கிடையாது அவன், நானும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, இது வரையும் அவன் கை கூட என் மேலே பட்டது கிடையாது,
அப்படி லவ் பண்ணுறோம், ட்ரூவான லவ். அப்பா, இப்போ தான் எனக்கு சந்தோஷம். நல்ல வேலை செகண்ட் நல்ல. நீங்கள் அப்படியே வெறுத்து போய் பார்க்குறீங்க, இன்னும் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. போய் படு. உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன சொல்கிற? ஏய் போய் பட்ரி. எனக்கு இன்னைக்கு நீ வேணும். எனக்கு இன்னைக்கு பண்ணும் போல இருக்கு, சாட்டிஸ்ஃபை பண்ணு, அவ்வளோதான். நீங்கள் எந்த எங்கேயும் போக முடியாது, புரியுதா? நீங்கள் அதுக்கப்புறம் என்னமோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தையே இல்லை அவங்களுக்கு. அவ்வளோ கோவம் தான் வருது. நீங்கள் அப்படியே இப்படியே பார்க்குறீங்க, முறைச்சி பார்க்குறீங்க அவனை. உன் முறைப்பெல்லாம் இங்கே ஒன்றுத்துக்கு வேலையாகாது. அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறியா இல்லை நான் கழட்டவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். அவன் கண்ணில் அவ்வளோ இது தெரியுது, லஸ்ட் எடுது. உங்களை அவ்வளோதான் இன்னைக்கு கிடச்சா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு வரான். நீங்கள் நோந்து வாலில் போய் ஹிட் ஆகுறீங்க. இதுக்கப்புறம் எங்கே போவ? இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் புஷ் பண்ணி லைக் உன் ட்ரெஸ் எல்லாம் கழிச்சிட்டான். இதுக்கப்புறம் நீ எப்படி போகிறன்னு வைக்கிறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே முத்தம் கொடுக்குறான். நீங்கள் முகத்தை திருப்புறீங்க, உங்கள் முட்டியை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான், அப்படியே கடிக்கிறான். லைக் அவன் ப்ளீட் ஆகுது உங்கள் உதட்டுலேருந்து. பூ போல் உதடு லைட்டாக கடிச்சோன்னே ரத்தம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பண்ண போகிறதுல என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கீஸ் இவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது உங்களோட. லைக் சிம்மினா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை, இவன் நடுவில் பூந்து இப்படி பண்ணிட்டான். லைக் அதுக்கப்புறம் உங்களை தேர்ஸ் பண்ணுறான். உங்களை அவ்வளோ லைக் டார்ச்சர் பண்ணாத குறை தான். உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, நரகத்தில் இருக்க மாதிரி. எல்லாமே முடிஞ்சிச்சு உங்கள் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் ட்ரெஸ்ஸை போட்டு அவன் படுக்க போகிறான். ஜங்குக் என்ன, நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? உன்னை கேர்டல் பண்ணணும், உன்னை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும், இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத. நீ நினச்சாலும் உன் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அதெல்லாம் நடக்காது, புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் சுத்தமாக உடஞ்சி போயிட்டீங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னே. லைக் அவங்கள அட்லீஸ்ட் ரொம்ப கம்பல் பண்ணிட்டோம், சாரியாக ஃபீல் பண்ணுவான், அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுவான்னு நினச்சிங்க. பட் நோ யூஸ். அவன் ஏதோ நீங்கள் ஒரு டால் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறீங்க. இந்த சீன் போடுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்நேரம் என் ஜிம்மினா இருந்தால் இப்படி பார்த்துருப்பான். உனக்கு கேவலமாக இருக்கு. கடவுளே, என் லைஃப் மட்டும் ஏன் எப்படி போகுதுன்னே தெரியல. ப்ளீஸ் கடவுளே, என்னை இங்கேருந்து காப்பாற்று ப்ளீஸ். நீங்கள் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் லைக் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை. ஹலோ, எது, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வைக்கிறாரு. அப்புறம் உங்களை பார்க்குறாரு. காலையிலே வந்து மூஞ்சி முன்னாடி நிற்காத, கடுப்பாக இருக்கும் ஃபேஸை பார்த்தோன்னே. அப்போது இந்த ஃபேஸை பார்த்து தானே நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னு சொன்னீங்க. உன் மூஞ்சை பார்த்துலாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. எனக்கு உன்னை பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தோணும், அதனால் உன்னை கல்யாணம் பண்ணேன். மற்றபடி நீயா எதுவும் யோசிக்காத. நீ ஒன்றும் பெரிய உலக அழகெல்லாம் இல்லை, புரியுதா? ஃபஸ்ட்டு நீ என் முன்னாடி வந்து எழுத்து பேசத்தை நிறுத்து, புரியுதா? நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு உங்களை முறைச்சிட்டு போயிடுறான். ரொம்ப ஹர்ட் ஆகுது உங்களுக்கு. லைக் இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த மாதிரி ஆகிருக்கும். உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், அவ்வளோ உங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப இது பண்ணுறான். லைக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இப்படியே தான் போயிட்டுருக்கு உங்கள் லைஃப். நீங்கள் வந்து அடம்பிடிச்சி லைக் எனக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்க, அவனும் வேணான்னு சொல்கிறான். நீங்கள் சாப்பிடாம அப்படி இருக்கவும் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி விட்டுட்டான் அவங்கள. நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் சமைச்சிட்டு எல்லாத்தையும் வச்சிட்ருக்கீங்க வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. நைட்டு இருக்கும். ஜங்குக் நான் சமைச்சிட்டேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. எவன் எடுத்து வைப்பான்? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பொறுமையாக வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஆமாம், உன் ஆஃபீஸில் எவன்ட்டு சிரித்து பேசிகிட்ருக்க, யார் அவன்?
நீங்கள் அப்படியே செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஒரு நிமிஷம், என் ஆஃபீஸ் வேறு, உங்கள் ஆஃபீஸ் வேறு, நான் யார்கிட்ட சிரித்து பேசுகிறேன், அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை ஸ்பை வச்சு ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ஃபாலோ தாண்டி பண்ணுறேன். ஏன்னா ஒரு வேளை என்னை விட்டு ஓடிட்டேன்னா, ஒரு லவரை பார்த்தோன்னே அவள் கூட போய் படுத்துட்டேன்னா அப்புறம் நீ யூஸ்ட் ஆகிடுவல்ல. என்னோடதான் மட்டும் இருக்கணும். அப்படி சீப்பாக பேசுகிறான். உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான கேரக்டர் நான் உன்னை பார்த்ததே இல்லை. என்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி வச்சுட்டேன். அப்புறம் நான் எப்படி அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும்? யாருக்கு தெரியும், ஒரு வேளை அவனை டைரெக்டாக நீ ஆஃபீஸ் கூட வர வச்சு பார்க்கலாம். 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக அன்றைக்கி ஜிம்மின் வந்திருக்க மாட்டான். உன்னால் எப்படி நினச்சேன் தெரியுமா? நீ எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் உனக்குள்ளே ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தப்பு, நான் நினச்சது ரொம்ப தப்பு ஜங்கு. நீ பீஸ்ட், மான்ஸ்டர். ஐ ஹேட் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க, உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். விடுறா, இல்லடி, எங்கே போகிற பேசிகிட்டு இருக்கும் போது? உன்னை போ சொன்னா? இங்கே நான் பேசிகிட்டு இருக்கும் போது மரியாதை கொடுத்து நின்று பேச, புரியுதா? ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் எடுத்து பேசுன. சரி சொல்லு, அவன் உன் லவரா? கையை விடு, அது எங்கள் அண்ணன் மாதிரி. அண்ணன் மட்டும்தானா இல்லை? ஜாக்கு, ஷட் யுவர் மவுத் ஜாக்கு. இவ்வளோதான் உனக்கு லிமிட். என்னடி லிமிட்டு? என்ன லிமிட்டு? இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனால் தானே, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. இல்லை நான் போவேன். நீ போனேன்னா அவ்வளோதான். உங்கள் அண்ணன் சொல்கிறிய, அவனை போட்டு தள்ளுருவேன், புரியுதுல்ல? நீங்கள் அப்படியே கஷ்டப்படுறீங்க. என்னடா இப்படி இருக்கான், இவ்வளோ ஒரு சீப்பான கேரக்டராக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி விட்டு ரூமுக்கு போக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டான். விடு ஜங்கு, எதுக்கு தூக்குறேன்? என்ன தொடாத, என்ன தொடாதன்னு சொல்லிட்டேன். எனக்கு உன் கை பட்டாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கா. பெட்ரு ஜங்கு. நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, பட் நோ யூஸ். ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே படுத்திருக்கீங்க. உங்களுக்கு இது அப்படியே பழகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவன் இதை நிறுத்தவே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் சமைச்சிட்ருக்கீங்க. சமைச்சிட்டே இருக்கும்போது லைட்டாக கேர் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த கவுண்டர் இருக்கும்ல, அதை பிடிச்சி அப்படியே நின்றுறீங்க. என்னாச்சு எனக்கு? இதுக்கு இப்படி தலை சுற்றுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க, உங்கள் பீரியட்ஸ் 8 போயிருக்கோம். அதுக்கப்புறம் சரி இதுக்கும் எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. எஸ், யூ ஆர் ப்ரெக்னென்ட். அதில் 2 கோடு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எங்கேருந்து தான் சந்தோஷம் வந்ததுன்னு தெரில. அட்லீஸ்ட் உங்களோட இந்த தனிமைக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இதை ஜங்குகிட்ட சொல்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்க. கடவுளே, தேங்க் காட், எனக்காக என் பிள்ளை இருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. இவன் வந்தாது, இவனை திருத்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வயிற்றில் வச்சு அந்த அழகாக ட்ரேஸ் பண்ணி பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் இப்படி தானே இருக்க குழந்தை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த மாதிரி நடந்தெல்லாம் பார்க்குறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தோடனே ஸ்வீட்லாம் செஞ்சு வைக்கிறீங்க ஜக்கிக்கு. அவன் நைட்டு சாப்பிட்டுட்டே, என்ன புதுசாக ஸ்வீட்லாம் செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உன்னை இதை செய்யவே சொல்லியே. இல்லை ஜங்கு, அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சரி சொல்லு, என்ன? நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கிட்ட காட்டுறீங்க. அவன் அப்படியே பார்த்து செம்ம ஷாக்காகிடுறான். அந்த இது கிட்ட எடுத்துகிட்டு நின்றுறான் சாப்பிட்டுட்டு இருந்தவன். ஜங்குக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. தூக்கி அப்படியே செவுத்துல அடிக்கிறான். அது அப்படியே உடஞ்சிடுது. நீங்கள் அப்படியே காதை அப்படியே மூடிட்டு நின்றுடுறீங்க.
ஏன் ஜங்குக் இப்படி பண்ண? ஏய், நீ பாட்டுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா? அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுடி. அப்புறம் இப்படி என்னால் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. நீலாம் குழந்தை பெற்றுக்கிட்டா யாரை பார்க்கறது? புரியுதா? உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ பாட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு எவன் அதெல்லாம் பார்த்துக்கிறது? உன்னை அவ்வளோதான் வயன். போய் குழந்தைய கழிச்சிடு. ஜங்குக், என்ன பேசுகிற? முடியாது, இது ஏன் குழந்தை, நான் கலைக்க மாட்டேன். நீ கலைச்சி தான் ஆகுற, நான் கலைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். லைக் நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் அங்கேயே உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. அழுது அப்படியே லைக் அந்த கிச்சன் கவுண்டர்லேயே படுத்து தூங்கிடுறீங்க. லைக் இப்படியே மார்னிங் ஆகுது. ஏ வயன், வயன், ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ், அது நம்ம குழந்தை, ப்ளீஸ் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. அந்த குழந்தை நம்மளுக்கு வேணும். எனக்கு வேணாமே, ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. ஜங்குக் ப்ளீஸ், வேணாம். தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கு. முதல்ல என்னை விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ண, அப்புறம் ஃபோர்ஸ் பண்ண, இப்போ இது. உன்னைய வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் ஜங்குக். ஏய், உன்னை அவன்டி மன்னிக்க சொன்னா? ஒழுங்கு மரியாதை இப்போ கிளம்புறியா இல்லை உங்கள் அண்ணனை போட்டு தள்ளவா அப்படின்றான். நீங்கள் வேணான்னு காலிலே விழுந்து கெஞ்சிட்டீங்க. பட் நோ யூஸ். அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரான். அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போல். ரெடியாக இருக்காங்க. ஜங்குக் வேணாம் ஜங்குக், விட்டுரு ஜங்குக் ப்ளீஸ், குழந்தைய விட்டுரு, அது எந்த பாவமும் பண்ணலை, ப்ளீஸ் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. லைக் அவன் அப்படியே அந்த நர்ஸ் கிட்டே விட்டுட்டான். 2 நர்ஸ் வராங்க, உங்களை பிடிச்சி உள்ளே இட்டுட்டு போகிறாங்க. ப்ளீஸ் நர்ஸ், ப்ளீஸ் உங்களை என் அக்காவாக நினச்சிக்கிறேன், தயவு செஞ்சு கேட்குறேன், என்னை விட்டுருங்க. நீங்கள் குழந்தைய கழிச்சிட்டதா சொல்லிடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். இல்லை மேம், சாரி, இது சாருக்கு தெரிஞ்சா எங்களை அவ்வளோதான் கொன்றுவார். ப்ளீஸ் மேம், கோஆப்ரேட் பண்ணுங்கள். இல்லை, இது என் குழந்தை, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த எதிர்க்கு ரூம் இருக்குல்ல, அதை விட்டு வெளில வந்து ஜங்குக்கிட்டேருந்து நிற்கிறீங்க. ப்ளீஸ் ஜங்குக், விட்டுற சொல்லு ஜங்குக், கேட்டு கேட்குது ஜங்குக் ப்ளீஸ். நீங்கள் காலிலே விழுந்துட்டீங்க. அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. ஒழுங்காக சீனை போடாமல் இப்போ கிளம்புறியா போயன், வீட்டுக்கு வந்து அவனை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். லைக் கண்ணெல்லாம் சிவந்துருச்சு அவனுக்கு. ஒன்றுமே பண்ண முடியாமல் லைக் அமைதியாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த 2 நர்ஸும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே லைக் மயக்கமாகறீங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி அபார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டாக்டர் சொல்கிறாங்க எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. செக்கே ஃபேஸில் அப்போ தான் ஒரு சந்தோஷமே வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் ரெக்கவர் ஆகிடுவா. அப்புறம் என்ன, நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் அப்படி சொல்லிகிட்ருக்கான். லைக் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்கள் இன்னும் கண்ணு முழிக்கல. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. அப்புறம் அவனுக்கு ஒரு முக்கியமான கால் வருதுன்னு சொல்லிட்டு லைக் அவன் பிஸ்னஸ் பார்க்க போயிடுவான். சரி, நீங்கள் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நர்ஸை பார்த்துக்க சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு லைக் 1/2 அன் ஹவர் ஆகும்னு பார்த்தா கடைசியில் ஈவினிங்கே ஆகிடுது. ரொம்ப பிஸி ஒர்க்கில் மாட்டியிருப்பான். ஸோ வந்து பார்க்கும்போது உங்களை எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அந்த நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க. அப்புறம் திருப்பி வந்து ஒரு ஷாக்கிங்கான ஃபேஸில் ஜெக்கிட்ட நிற்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் உங்கள் மூஞ்சி சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரூம்குள்ளே போகிறான். வயனுங்க சார், சார் அது வயன் எங்கன்னு கேட்டேன். சார் தெரியல சார், ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு போனேன், தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி? வாட் த ஃபக், உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன பார்த்துக்கிறீங்க? அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஆளுங்கள்லாம் சொல்லி தேட சொல்கிறான். இப்போது நீங்கள் லைக் ரோடில் உங்களால் சுத்தமாக முடியல, லைக் அபார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ உங்களால் அப்படியே மயக்கமாக இருக்குது, அப்படியே நீங்கள் நடந்து அழுதுகிட்டே போகிறீங்க. அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சுது, ஜிம்மனும் இல்லை, இப்போது நம்ம குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே லைக் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நடந்திருப்பீங்க, உங்களால் சுத்தமாக முடியல.
அதுக்கப்புறம் ரோட் க்ராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி வருதோ இல்லையோ உங்கள் கான்ஷியஸ்லேயே இல்லை நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு வண்டி வேகமாக ஒரு கார் இடிச்சிடுது. செம்ம அடி. நீங்கள் போயிட்டு லைக் காரில் இடித்து அங்கே போஸ்ட் மரம் இருக்கும், அதில் இடித்து வேகமாக விழுறீங்க. செம்ம அடி தலையில். அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆக்சுவலாக உங்கள் மேலே தான் மிஸ்டேக். அந்த கார் வேகமாக வந்திருக்கும். ஸோ அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வேகமாக வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவ்வளோ ரத்தம் போயிருக்கு. நீங்கள் அன்கான்ஷியஸாக அப்படியே கிடக்குறீங்க ரோட்டில். அந்த ரோட்டில் பெருசாக ஆளுங்கள்லாம் கிடையாது. ஸோ அப்படியே வந்து பார்க்குறாரு. ஐயோ சின்ன இவ்வளோ ரத்தம் போகுது, இது இது வயனில்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் அவர் வந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ ஜிமின், சொல்லுங்கள் ஹியூங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் வயன் கிடச்சிட்டா? வாட் ரியலி? ஹியூங் ஹியூங் எங்கே இருக்காவ? நல்லா இருக்காளா? என்ன பண்ணிகிட்ருக்கா? சொல்லுங்கள். ஜிமின் கொஞ்சம் அமைதியாக. அவள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? என் வயன் நல்லா இருக்கால? அது எனக்கு தெரியலடா, திடீர்னு அது சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. லைக் RM டாக்டர். ஸோ அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவன் வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனால முன்னாடியே வந்துட்டான். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா உங்களை அப்படியே ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகிறாங்க. செம்மையாக அழுகணும் ஜிமின். அதை பார்த்தோன்னே உங்கள் அவ்வளோ ரத்தம் இருக்குது அந்த பெட்ஷீட்லாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் லைக் RM தான் எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு ஜிமினை வெயிட் பண்ண சொல்லி. ஸோ உங்களுக்கு ட்ரீட் பண்ணிவிட்டு லைக் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் வராரு. ஜிமின் ரொம்ப அழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியாது. திடீர்னு லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆளை அட்ரஸே காணோம். அவருக்கு தேடாத இடம் கிடையாது. அவங்க அப்பா அம்மாட்டையும் கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணீங்க என்னென்னு. பிகாஸ் JK மிரட்டி வச்சுருப்பாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் RM வராரு. ஹியூங் என்னாச்சு? வயனுக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கால? கொஞ்சம் அமைதியாருடா. ஹியூங் சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற பதிலை பொறுத்து தான் இருக்கு. வயன் அவள் தலையில் அடிபட்டிருக்கு. சீரியஸான பிளட் லாஸ், மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவன் அப்படியே இட்டி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டான் அவன் முடியாமல். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இப்போ தான் அபார்ட் ஆகிருக்கு. வாட்? என்ன ஹியூங் சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவளுக்கு இப்போ தான் அபார்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய அடி. கண்டிப்பாக அவள் ரெக்கவர் ஆக கிட்டத்தட்ட 6 மாதமாக தான் ஆகிடும் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. RMமும் உங்களை வந்து நல்லா ஹியூங் மாதிரி தான் பார்த்துருப்பாரு. ஸோ அவ்வளோ டேக் கேர் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ அவரும் கேட்க விரும்பலை உங்கள் பாஸ்ட்டை பற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே லவ் பண்ணி இருந்திருப்பீங்க, உங்களுக்கு மறந்துருக்கும்ல. ஸோ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உங்களை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ். அப்புறம் நீங்கள் ஜிமின் வந்து அந்த கம்பெனிலேருந்து JK கம்பெனியில் ஜாயின் பண்ணது எல்லாமே. ஸோ இது எல்லாமே அவங்க சொன்னோன்னே செம்ம கோபப்படுறாரு ஜிமின். செம்ம அடி JKக்கு உழுது. அப்படியே வாயிலே பளிச்சுன்னு உழுது. குத்து ரத்தமே வந்துடுச்சு. அவன் விடவே இல்லை, அடிக்கிறான், அப்படி அடிக்கிறான். JK எதுவுமே பண்ணலை. லிட்ரலி அப்படியே நின்றுட்டுருக்காரு. அடித்து JK லைக் வேகமாக ஒரு பஞ்சு கொடுத்தோன்னா ஒரு சேரில் போய் இடித்து கீழே விழுறாரு. லைக் 4 ஹேண்ட்லேருந்து ப்ளீட் ஆகுது, வாயிலேருந்தும் ரத்தம் வருது. சார் அப்படின்னு சொல்லிட்டு சில நர்ஸு டாக்டர்லாம் வந்து தடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீங்கள் கண் முழிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவன் மூஞ்சுக்கு முன்னாடி நீ வந்த உன்னை தொலைச்சிடுவேன். இல்லை அங்கேயே கொன்று புதைக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் ஜங்குக். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஏஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வரவே இல்லை, ஆஃபீஸ்க்கும் போகிறதே இல்லை. ரொம்ப அப்படியே
அடைஞ்சு கிடக்குறான். அவன் இவ்வளோ ரிக்ரெட் பண்ணுறான். நீங்கள் அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பீங்கள்ல. ஸோ அவன் ரொம்ப தேடிருப்பான். தேடாது இடமே கிடையாது. பட் நீங்கள் கிடைக்கவே இல்லை. பிகாஸ் உங்களை ஜிமின் பார்த்துருப்பாரு. அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் உங்களுக்கு ரெக்கவர் ஆனோன்னே. ஸோ நீங்களும் ரெக்கவர் ஆகுறீங்க. உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக வரீங்க இந்த நியூஸை கேட்டோன்னே. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னே. ஜிமினுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அபார்ட் ஆகியிருக்கீங்களா முன்னாடி, அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னே. ஸோ அப்படியே உங்களே ரசித்து பார்த்துட்ருக்குறாரு. என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உன்னை எப்போ பார்த்தாலும் நீ எப்படி இருந்தாலும் ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, அதனால தான் என் கண்ணை உன் மேலேருந்து எடுக்கவே முடியல. ஓ ஃப்ளர்ட்டிங் கிங், போதும் போதும், இதுக்கப்புறம் எதுவும் வேலைக்காகாது. 10 மாதம் முடிஞ்சக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். ஏய், நார்மல் டெலிவரியாக இருந்தால் இருக்கலாண்டி. ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. லைக் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாலியாக நாட்டி அட்டாக் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கல லைக் ஜேகே ஆஃபீஸ் பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து அதை ரிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் இன்றைக்கி தான் வந்திருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, தட்டுறீங்க. எஸ் கமெண்ட். பார்த்தா நீங்கள் தான். சார், என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆஃபீஸ். இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. லைக் ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே லைக் நீங்கள் கதை திறக்க போகிறீங்க, அப்படியே திருப்பி உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. உங்கள் லைக் தலைக்கிட்ட கை வச்சு இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரி, என்ன பண்ணுறீங்க? என்ன மன்னிச்சிடுடி. சத்தியமாக இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். காலைல வேணால் விழுறேன், என் கூட வந்துடு, உன்னை என் குயின் மாதிரி பார்த்துக்கிறேன். எவ்வளோ கெஞ்சுறாரு. உங்களுக்கு செம்ம கோவடுது. நான் தான் இன்னொருத்தவ பொண்டாட்டின்னு தெரியுதுல்ல. என்ன தைரியத்தில் நீ இப்பெல்லாம் பேசுகிற? உனக்கு வெக்கமாகவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு ஒரு அற விடுறீங்க. அப்போது லைக் அந்த பக்கம் திரும்பி இருப்பார்ல, அப்போது அவர் கழுத்துக்கிட்ட ஒரு டேட்டூ இருக்குது. உங்கள் ட்ரீமில் வர அதே டேட்டூ உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதாவது லைக் அந்த பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. வயன் என்னாச்சு? வயன், கையெடு, தயவு செஞ்சு கையெடு, என்கிட்ட வராத. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க வெளியில். உங்களை நிறுத்த ட்ரை பண்ணுறாரு, பட் நோ யூஸ். நீங்கள் டேரெக்டாக ஜிமின் வீட்டில் தான் இருப்பார். ஸோ ஜிமின்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னோடய ட்ரீமில் நான் வருதுன்னு ஒருத்தன் வருவான்னு சொன்னல. ஸோ அது யாரும் இல்லை, ஜங்குக் தான். அதுக்கப்புறம் அது பெரிய ரியாக்ஷனே கொடுக்கல, அப்படியே அமைதியாக இருக்கார். ஜிமின், நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருக்க? எனக்கு தெரியும் மேன், எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதுக்கப்புறம் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே அப்படியே வருது அட் அ டைமில். உங்களால் சுத்தமாக முடியல, தலைவலி. அப்படியே தலையை பிடிச்சிட்டு விழலான்னு போகிறீங்க. லைக் ஜிமின் வந்து அதுக்குள்ளே பிடிச்சிடான். அப்படியே அவன் லைக் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சி அப்படியே படுத்துடுறீங்க. அவங்களால முடியல. ஸோ ஜிமின் வந்து உங்கள் லைக் மாடியில் இட்டு போய் படுக்க வைக்கிறான். ஐம் சாரி வயன், இத்தனை நாள் உங்ககிட்ட இந்த உண்மை மறைச்சதுக்கு ரியலி சாரி. அதுக்கப்புறம் லவ் யூ வயன், லவ் யூ. நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் லவ் பண்ணுவேன். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஜேகேயோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அவன் கேபின். போயிட்டு சலார்னு அடிக்கிறீங்க. அவன் எதுவுமே பண்ணலை, லைக் ஸ்டில் மர மாதிரி நிற்கிறான். அடிச்சுட்டு, எவ்வளோ கேவலமானவல்ல நீனு, என் வாழ்க்கை இவ்வளோ விளையாண்டுருக்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ பண்ண தப்ப என் வாழ்க்கையில் நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன் ஜங்கு. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத. உன் ஃபேஸை பார்க்குறதுக்கு எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்க. ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அழுதுகிட்டே அப்படியே முட்டி போட்டுறான். என் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டு கூட நீ எந்த வரையும் உன்னோட அருமை சத்தியமாக தெரியல. நீ எப்போ இல்லைன்னு தோணுச்சோ, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒன்று காணான்னு தோணுச்சு. அப்போ புரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன். நீ எல்லாமே எப்படி இருக்க முடியும்? ஆக்சுவலாக லிட்ரலி நீங்கள் அதுக்கப்புறம் காணாமல் போனதுக்கப்புறம் ரொம்ப ஜேகே கஷ்டப்பட்டிருப்பான். தனியாக இருக்கிறது, அழுவெடுத்து லைக் டிப்ரெஷனுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிடச்சிட்டிங்கன்னு வந்தால் அவன் வந்து லைக் ஆஃபீஸ்க்குலாம் வந்திருப்பான். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரெகுலராக ஆஃபீஸ் வந்தது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாலாம் எப்போயாவது தான் வருவான் ஆஃபீஸ்க்கு. உங்களை பார்க்கணுன்னே அவன் வந்து தினமும் இப்போலாம் ஆஃபீஸ் வருவான். அவனுக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அப்படியே உட்காந்துட்டு உங்களே தான் உங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு 9 மந்த். நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு ஜிமின் கூட வரீங்க. ஜிமினா, ட்ரெஸ்ஸு எனக்கு வாங்குறியா பிள்ளைக்கு வாங்குறியா? எவ்வளோ பாரு, கிட்டத்தட்ட 5 பை ஃபுல்லாகவே குழந்தைங்க ட்ரெஸ்ஸு. நீ மால் கூட்டு வரத்தே என்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு ஒரு ட்ரெஸ் தானே வாங்குறேன்ன. இப்போ பார்த்தா எல்லாமே பிள்ளைங்களுக்கு. இப்போவே இப்படி புள்ள பிறந்தானே நான் மறந்துடுவதாண்டா அப்படின்றீங்க. ஏய், என்னடி சொல்கிற? என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை நீ தானே. இப்போ வரப்போகிறது செகண்ட் குழந்தை. நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. இதை ஜங்குக் லைக் ஷாப்பிங் பேக்லாம் வச்சுட்டு அந்த அவரோட கார்கிட்ட நின்று பார்க்குறாரு. உன்னோட டெஸ்டினேஷன் இதுதான் வயன். நீ கூட இருந்த வரையும் உன் அருமை எப்போவுமே புரிஞ்சதில்ல. நீ எனக்கு எப்போ இல்லைன்னு தோணுச்சோ அப்போ தெரியுது உன் வேல்யூ என்னன்னு. அவன் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். எப்போவுமே நல்லா இருக்கணும் வயன். ஆல்வேஸ் ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அவன் காரில் ஏறி அப்படியே போகிறான். ஹாப்பி என்டிங்டா. லைக் யார் என்ன டிசர்வ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைஃப்லேயும் சரி, ஒருத்தவங்க கூட இருக்காங்க, அவங்க என்ன திட்டினாலும் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இளக்காரமாக இருக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் இல்லாத போது தான் கண்டிப்பாக அவங்களோட அருமை புரியும். இத்தனை நாள் கூட இருந்திருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து லைக் இவங்க தானே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஒரு நாள் அவங்க இல்லாமல் போயிட்டா அந்த லைஃப்பை யோசிச்சு பாருங்கள், அந்த வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி. ஸோ லைஃப்லேயும் சரி, ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னு அட்வான்டேஜ் எப்போவுமே எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான லவ்வை எப்போவுமே ஈக்குவலாக கொடுங்க. ஓகேவா? கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் அம்மி. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். சரங்க.